ஹாய் ஆல் வெல்கம் டு எக்ஸாம் எஜ் யூடியூப் சேனல். ஸோ நேற்று கிளாஸ்ல பர்சன்டேஜ் ஆரம்பிச்சிட்டோம். ஹோம் எக்ஸாம்லாம் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த பேஜ் நம்பர் அப்படின்னு தெரியாம இருந்தீங்க அப்படின்னா 174 பேஜ் நம்பர் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நேற்று கிளாஸ் டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து பிடிஎஃப் கொடுத்துருந்தேன். ஸோ ஹோம் ஒர்க்கை எல்லாரும் மறக்காம சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நேற்று எந்த கொஸ்டினோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா 34ஓட முடிச்சிருந்தோம். ஸோ 35th கொஸ்டின் தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு எண் 40க்கு மேல் 20% அதிகமாக உள்ளது எனில் அந்த எண் யாது அதான் கேட்டிருக்காங்க. சோ ஏதோ ஒரு எண் சரியா, அந்த எண் என்னன்னு தெரியல. சோ அந்த எண் வந்து 40க்கு மேல் 20% அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 40 விட 20% அதிகமா இருக்கு. பட் ஆனா அந்த எண் எந்த எண்ணை விட 20% அதிகமா இருக்கு அப்படின்னு தெரியல. சோ நான் ஒரு எண்ணை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இல்ல 40க்கு மேல் எனக்கு 20% அதிகமாக இருக்கா, அப்போ 40 பிளஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா. 40 பிளஸ் 20% அதிகம். சோ 20/100 எந்த எண்ணை விட 20% அதிகம்னு கொடுக்கல. சோ நான் அந்த எண்ணை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். எனில் அந்த எண் யாது, அதுதான் நம்மளுடைய கொஸ்டினா இருக்கு. சோ அப்ப இங்க என்ன வந்துருச்சு, நமக்கு ஒரு எண் இருக்கு. சோ அந்த எண்ணு தான் வந்து என்ன எண் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதுதான் வந்து நம்மளுடைய எக்ஸ். சோ ஒரு எண் எப்படி இருக்கு அப்படின்னா 40 விட 20% அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த எண்ணை விட அப்படின்னா அதே எண்ணை விட தான். சோ அப்ப 40 பிளஸ் 20x/100 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாமா. சோ அப்ப இதை சால்வ் பண்ணா என்ன வந்துடும், 40 பிளஸ் 20/100x ஈக்குவல் டு எக்ஸ். 40 விட 20% அதிகமா இருக்கு ஒரு எண்ணு. அந்த எண்ணு என்ன, அதுதான் வந்து நம்மளுடைய கேள்வி. சோ அதுதான் வந்து நம்ம இங்க ஈக்குவேஷனா எழுதிருக்கோம். இப்ப இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 0 0 கேன்சல், இங்க டிவைடட் பை 5 அப்படின்னு வந்துரும். சோ 40 பிளஸ் x/5 ஈக்குவல் டு எக்ஸ். So 40 equal to நமக்கு என்ன வந்துரும், x minus x/5. So x minus x/5 னா இங்க கீழே 1 இருக்கு. So multiply and divide by 5 அப்படின்னு போடுவோம். So 5x minus x னா 4x அப்படின்னு வரும். So 4x/5 equal to 40 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருமா. அப்புறம் இந்த 4ஐயும் 40ஐயும் கேன்சல் பண்ணா 10 அப்படின்னு வந்துரும். So x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா 50 அப்படின்னு கிடைச்சிரும். So எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் A is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5ல் 3% எவ்வளவு. இது இன்னும் கிடையாது, இல்லு. ஓகேவா, 5ல் 3% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 5ல 3%ன்றது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் வந்து கொஸ்டின். சோ இப்போ 36வது கொஸ்டின் நமக்கு என்னது, 5ல் 3% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எனக்கு மொத்தம் இப்ப சதவீதம் பெர்சன்டேஜ் அப்படின்னாலே நமக்கு என்ன வந்துரும், மேல கொஸ்டின்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸா ஃபெயிலா என்ன கேட்டிருக்காங்களோ அது, கீழே என்ன வரும் அப்படின்னா டோட்டல் மொத்தம் அப்படின்னு வந்துரும். சோ எனக்கு இங்க மொத்தமே என்ன கொடுத்துருக்காங்க, 5% தான். அந்த 5%ல எனக்கு 3% அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த 3% தான் எத்தனை பங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 3/5 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டா எத்தனை பெர்சன்டேஜ் கிடைச்சிருமா. சோ இங்க பெர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டிவைடட் பை 100 போடுவோம். இங்கேயும் டிவைடட் பை 100 அப்படின்னு போடுவோம். சோ இந்த 100 கேன்சல் ஆயிடுமா. அப்போ ஃபைனலா என்னதான் வரும், 3/5 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். சோ இப்போ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்னது, 20. சோ 3 இன்ட்டு 20 60%. சோ 5%ல 3% அப்படின்றது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா டோட்டலா 60%. சோ 60% இங்க ஆப்ஷன்ல இல்லையா. சோ அப்ப இதுக்கு ஆன்சர் இவற்றுள் எதுவும் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு எண்ணின் 37.5% ஈக்குவல் டு 900. சோ ஏதோ ஒரு எண் இருக்கு, அதனுடைய 37.5% அதுதான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாமா. கொண்டு வந்தா என்ன வரும், 37 இன்டூ 2 போட்டா 74. 74 பிளஸ் 1 75/2. சோ 2 நம்ம என்ன பண்ணலாம், பெர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு டிவைட் பை 100 போடுவோம். சோ 200 அப்படின்னு வந்துரும் ஈக்குவல் டு 900. இப்ப என்ன பண்ணலாம், இதை 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3, இது 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 8 அப்படின்னு வந்துரும். அப்ப x ஈக்குவல் டு 900 இன்ட்டு 8/3. சோ இதை இவ்வளவு அவசரமா போடணுமான்னு கேட்டா அடுத்த பார்ட்டையும் நம்ம பார்த்துடலாம். எனில் அந்த எண்ணின் 62.1/2% எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க அந்த எண்ணு கிடைச்சிருமா, இந்த எண்ணோட 62.1/2% எவ்வளோ அப்படின்றதுதான் நம்மளுடைய கொஸ்டின். சோ அப்ப இங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 300 அப்படின்னு வரும். அந்த எண் என்னது நமக்கு 2400. சோ இந்த 2400ல எனக்கு என்ன வேணும், 1/2 வேணும். 62%, 62.5% எவ்வளோ அப்படின்றதுதான் தெரியணும். சோ 62 இன்டூ 2 நமக்கு என்னது 124 பிளஸ் 1 125. சோ 125/2
200 அப்படின்னு வந்துருமா. சோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 12 வருமா. 125 into 12 அப்படின்னு போடணும். சோ 125 into 10 னா 0. அடுத்து 125 into 2 அப்படின்னு போடுறப்ப என்ன வந்துரும் 250 அப்படின்னு வந்துருமா. அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்ன வந்துரும் 1500 அப்படின்னு வரும். சோ புரியுதுல என்ன பண்றோம்ட்டு மிக்சட் ஃபிராக்ஷனா மாத்திருக்கோம். மாத்தினா என்ன வரும் நமக்கு 125/2 வரும். அப்புறம் பெர்சன்டேஜ் சிம்பிளை ரிமூவ் பண்றதுக்காக இன்னொரு டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிருக்கோம். சோ 125/200 அப்படின்னு வந்திருக்கு. சோ எல்லாருமே பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் என்ன பண்றேன் ஃபாஸ்டா போடல, ஓரளவுக்கு தான் போட்டுட்டு இருக்கேன். சோ அது எல்லாமே பிக்கப் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேசிக் வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் வந்து இங்க புரியும். இல்லைன்னா மேம் என்ன கான்செப்ட் சொல்லல, தலையும் புரியாம வாலும் புரியாம நடுவுல இருந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அடுத்தது பாருங்க y in x% என்பது question mark in y% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ y in x%, இன்னுனா ஆஃப் மல்டிப்ளிகேஷன், x%னா x/100, என்பதுனா ஈக்குவல் டு question mark in y% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ y/100 அப்படின்னு வந்துடும். சோ ரெண்டு பக்கம் இருக்கிற 100 கேன்சல் ஆயிடுமா. சோ இந்த y கேன்சல் ஆயிடும். அப்போ question mark என்னது நமக்கு x அப்படின்னு வந்துருச்சு. சோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 80 30%. So 80 of 30%. So 39th question 80 of எத்தனை percentage 30%. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 80 of 30% 25 இன் 4/5 பங்கை விட எவ்வளவு அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 25 இன் 4/5 பங்கை விட எவ்வளவு அதிகம். சோ அப்ப இதுல ரெண்டத்தையும் டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. சோ அப்ப இங்க 30%னா 30 டிவைடட் பை 100 போட்டுக்கலாமா. இந்த 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0 கேன்சல் ஆயிடும். சோ 24 மைனஸ் இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 4s are 20. அப்போ எவ்வளவு மடங்கு அதிகம், மடங்கு கிடையாது, எவ்வளவு நம்பர் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. சோ 4 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் B-ல இருக்கு. அடுத்து 1206 1/3 பங்கு. சோ 1206 1/3 பங்கு, இதுதான் அடுத்து ஃபர்ஸ்ட். அடுத்து 134 எத்தனை சதவீதம். சோ இங்க 1206 1/3 பங்கு என்ன வேல்யூ வருதோ அது 134ல எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 134ல எத்தனை சதவீதம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, புரிஞ்சிருச்சா. சோ இப்ப இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும் 402 அப்படின்னு கிடைச்சிருமா. சோ 134 into 3 அப்படின்னு பண்ணுங்க, நமக்கு 402 அப்படின்னு வந்துடும். 10 1 402. சோ அப்ப இதை ஸ்ட்ரைட்டா நான் இது 134 டேபிளே கேன்சல் பண்ணா 3 அப்படின்னு கிடைச்சிரும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது எனக்கு 300. அப்போ 134ல 300% தான் எனக்கு என்னது 1206 அப்படின்னு அர்த்தம். சோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஒரு எண் 37.5% அதிகரித்தால் கிடைப்பது 33. அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு எண் இருக்கு எக்ஸ்ன்னு, அந்த எண்ல என்ன நடக்குது அப்படின்னா 37% எனக்கு அதிகரிச்சா அந்த புது எண் வந்து எனக்கு 33. அப்போ இந்த எண் எக்ஸ் என்ன, இதான் நம்மளுடைய கேள்வி. அப்போ எக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன நடந்திருக்கு 37.5% அதிகம் அப்படின்னு இருக்கு. அப்போ 37.5% அதிகம்னா இது 74 plus 1 75. ஸோ 75/2 அப்படின்னு போட்டுக்கலாமா. ஸோ 75/2% ஆஃப் எக்ஸ், அதுதானே எனக்கு 33 அப்படின்னு வரும். ஸோ 75/2% டிவைடட் பை 200 அப்படின்னு போட்டுக்கலாமா. ஆஃப் எக்ஸ் தான் எனக்கு என்ன அப்படின்னா 300 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா. சோ இப்படி போட்டு எழுதிக்கலாமா. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஸ்ட்ரைட்டா இங்க நம்ம போட்டா என்ன வரும், இங்க எக்ஸ் நான் காமனா எடுத்துட்டா 1 + 75/200 ஈக்குவல் டு 33 அப்படின்னு வரும். சோ இதை இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாவே என்ன பண்ணலாம், எக்ஸ் இன்ட்டு எனக்கு இது வந்து 37.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதிகரிச்சிருக்கு. அப்போ 100 + 37.5 அப்படின்னு போட்டா என்ன வரும் 137.5% அப்படின்னு வந்துடும். சோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், டிவைடட் பை 100 which is equal to 33 அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா இங்க போடலாம். இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க நான் என்ன எழுதியிருக்கேன், ஸ்ட்ரெயிட்டா எழுதியிருக்கேன். சோ அடுத்த வாட்டில இருந்து என்ன பண்ணலாம், இப்ப எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்களோ அதை ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம போட்டலாம் 100+ அப்படின்னு போடலாம். இப்ப இதுவே 20% அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 100 + 20, ஸோ 120/100 அப்படின்னு போட்டுக்கலாம். 60% அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 160/100 அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா என்னது 3300 டிவைடட் பை 137.5 அப்படின்னு இருக்கு. அதனால நான் மேலையும் கீழையும் ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன்.
ஓகேவா? சோ இங்க பாயிண்ட் ரிமூவ் ஆயிடும், இங்க ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்ந்துரும். சோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், 5 டேபிள்ல பொறுமையா கேன்சல் பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சோ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2ல 10 3, சோ 7ல 35 மிச்சம் 2, சோ 275. இங்க 6ல 30 ரிமைனிங் 3, சோ 6300. திரும்ப என்ன பண்ணலாம், 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5ல 25, சோ 55. இங்க 1ல 5 மிச்சம் 1, 3ல 15 மிச்சம் 1, சோ 1320 அப்படின்னு வந்துருச்சு. திரும்ப 5 டேபிள் அப்படின்னா 11, 2ல 10 ரிமைண்டர் 3, சோ 6ல 32, அப்போ 4 5s are அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ இதை 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2ல 22 4, சோ 24 தான் நம்மளுடைய ஆன்சர். சோ 24 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் B ல இருக்கு. அடுத்தது பாருங்க, ஒரு எண் 27.5% குறைந்தால் கிடைப்பது 87 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஒரு எண் அப்படின்னு இருக்கு. சோ எத்தனாவது கொஸ்டின், 42. சோ 42ல ஒரு எண் இருக்கு, அது எவ்வளவு சதவீதம் குறைஞ்சிருக்கு, 27% குறைஞ்சிருக்கு. சோ 27% எனக்கு குறைஞ்சிருக்கு. அங்க அதிகரிச்சது, அதனால 100 பிளஸ் போட்டோம். இங்க குறைஞ்சிருக்கா, அப்போ 100 மைனஸ் 27.5 அப்படின்னு போடணும். குறையிறப்போ என்ன வருது அப்படின்னா 87 வருது. அந்த எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ 87 வருது, அந்த எண் என்ன, அதான் கொஸ்டின். அப்ப எக்ஸ் இன்ட்டு 100 மைனஸ் 27 அப்படின்னா என்ன வரும், 73. அப்புறம் ஒரு 0.5, so 72.5% divided by 100 equal to 87 அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே போட்டுடலாம். சரியா? சோ எக்ஸ்ல இருந்து எனக்கு என்ன நடந்திருக்கு, 27% குறைஞ்சிருக்கு அப்படின்னா இதான் நம்மளுடைய வேல்யூ. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 8700 டிவைடட் பை 72.5 இருக்கு. சோ எனக்கு பாயிண்ட் இருந்தா வந்து கொஞ்சம் சால்வ் பண்ண வராது, அதனால நான் என்ன பண்றேன், மேலேயும் கீழே மல்டிப்ளை பை 10 பண்ணிட்டேன். சோ மேல ஒரு 0 போட்டேன், கீழே ஒரு பாயிண்ட் தாண்டி வந்துருச்சு. சோ அப்ப இதை சால்வ் பண்ணிட்டு எனக்கு நீங்க ஆன்சர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்களா? சோ ஆன்சர் ஆப்ஷன் நான் காமிக்கிறேன், ABCDல என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. 58 1110 120 135 என்ன ஆன்சர் அப்படின்றது நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு, P என்பது Qவை போல 6 மடங்கு பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ P அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது என்னது அப்படின்னா Qவை போல 6 மடங்கு பெருசாமா. அப்ப P ஈக்குவல் டு 6Q, அதுதான் வந்து நமக்கு அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, எனில் Q எத்தனை சதவீதம் P ஐ விட குறைவானது. அப்போ Q எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் P ஐ விட கம்மி அப்படின்னு கேட்டிருக்காங்க, P ஐ விட கம்மி. சோ அப்ப இந்த மாதிரி எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இல்ல பெர்சன்டேஜ் டிக்ரீஸ்க்குலாம் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்திருந்தோம், ஞாபகம் இருக்கா? அமௌண்ட் சேஞ்ச் இல்ல ஒரிஜினல் அமௌண்ட் சேஞ்ச் பை ஒரிஜினல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒரிஜினல் அமௌண்ட். சோ இங்க ஒரிஜினல் அமௌண்ட்ன்றது நமக்கு இங்க என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதுதான். இங்க எனக்கு என்னது, Q எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மி கம்பேர் டு P அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கீழே நான் இங்க போட வேண்டியது P உடைய வேல்யூ. இங்க மேல அமௌண்ட் சேஞ்ச்ன்றது PQ உடைய வித்தியாசம் மேல போடணும், இன்ட்டு 100% அப்படின்னு போடணும். இங்க அப்போ எனக்கு P வந்து 6Q அப்படின்னா 6Q மைனஸ் Q அப்படின்னு வந்துடும் மேல வித்தியாசம் இல்லையா? கீழே ஒரிஜினல் அமௌண்ட்ன்றது P உடையது, ஏன்னா P ஐ விட எனக்கு Q எவ்வளவு கம்மின்னு கேட்டிருக்காங்க. சோ P ஐ விடன்றதுனால P கீழே வந்துடும். அப்ப P ஈக்குவல் டு 6Q, அதை தான் நான் இங்க போட்டிருக்கேன். அப்ப நமக்கு என்ன வந்துடும், இங்க 5Q by 6Q into 100 அப்படின்னு வந்துடும். சோ QQ கேன்சல் ஆயிடும். சோ அப்போ இதை வேற என்ன பண்ணலாம், நம்ம 6 டேபிள்ல ஏதாவது கேன்சல் பண்ணலாமா? சோ இல்லனா 500 by 6 அப்படின்னு போட்டுக்கலாம். 500 by 6 அப்படின்னா 50 அப்படின்னு இருக்கும். ஸோ 6 8s are 48. ஸோ மிச்சம் 2 அப்படின்னு இருக்கும். 3ல நமக்கு 18, ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ 83 2 by 6, அப்போ 83 1/3% அப்படின்னு வரும். ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பாருங்க, ஆப்ஷன் Dல இருக்கு. கரெக்டா? ஸோ புரியுதுல நம்ம என்ன பண்றோம்ட்டு. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு, ஒரு எண்ணின் சராசரி அதன் 75% மற்றும் அதன் 25% 240 எனில் அந்த எண் எவ்வளவு அப்படின்றதுதான் வந்து நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ அப்ப அந்த எண் எவ்வளவு வரும், ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எண்ணின் சராசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு எண் இருக்கு, ஓகேவா? அதுக்கு சராசரி எடுத்திருக்காங்க. சோ சராசரினா ஆவரேஜ். அது எவ்வளவு எப்படி எடுப்பாங்க அப்படின்றது நமக்கு என்ன தெரியும், ஆவரேஜ்ன்றது சம் ஆஃப் த நம்பர்ஸ். மேல வந்து இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டுவோம், கீழே என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், எத்தனை நம்பர் கொடுத்திருக்காங்க அப்படின்றத போடுவோமா? சோ அப்ப இங்க எண்ணின் சராசரி ஆவரேஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க முதல்ல எத்தனை எண் இருக்குன்னு தெரியணும், அப்பதான் மேல கூட்டுத்தொகை கீழே வந்து எத்தனை எண் இருக்கோ அதை எழுத முடியும். சோ அப்ப இங்க ஒரு எண்ணின் சராசரி அதன் 75 மற்றும் அதன் 25% 240 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு எண் எக்ஸ் இருக்கு, அதன் 75%, சோ 75/100 எக்ஸ்,
அதன் 25%. சோ 25/100x. இப்ப சராசரின்றது எனக்கு என்ன வந்துரும்? இது 3 நம்பர் ஆட் பண்ணிட்டோம். அப்ப டிவைடட் பை 3ன்னு போடணுமா? சராசரி எனக்கு என்னது 240. சோ இந்த சராசரி தான் ஈக்குவல் டு 240. எனில் அந்த n என்ன? சோ இந்த x என்ன அப்படின்றதுதான் இப்ப நமக்கு கேள்வியா கேட்டிருக்காங்க. சோ அப்போ 44th கொஸ்டினுக்கு நமக்கு என்னது? ஒரு n இருந்துச்சு. சோ அந்த n-ஓட 75%, அதன் 75% மற்றும் அதன் 25%. சோ அந்த எண்ணோட 75%. சோ 75%. அதன் மற்றும் 25% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இதுதான் சராசரி வேணும்னா என்னது? கூட்டுத்தொகை பண்ணிட்டு கீழே டிவைடட் பை எத்தனை நம்பர் பண்றோமோ அது. சோ ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், 3 நம்பர், மொத்தம் 3 நம்பர். அப்போ 1/3. இதனோட சராசரி வேல்யூ தான் 240 அப்படின்னு கொடுத்துட்டு அந்த எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இதை 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3/4. இது என்னது? 1/4 அப்படின்னு வந்துரும். அப்ப இங்க கீழே 1 இருக்கும். இப்ப நான் எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா இன்டூ 4 பண்ணிடலாமா? அப்போ மேல 4x பிளஸ் 3x பிளஸ் x கீழே டிவைடட் பை 4 இருக்கும். இங்க ஒரு 3 இருக்கு, 12 இருக்கா? இப்போ நான் ரெண்டையுமே நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். சோ 3 into 4 அப்படின்னு வந்துரும். அப்ப இது என்னது? 7 plus 1 8x equal to 240 into 3 into 4. சோ இப்ப இதை 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 30 அப்படின்னு வந்துரும். 12 into 30, 12 into 3 36. சோ 360 தான் வந்து நமக்கு அந்த ஆன்சர் அப்படின்னு கிடைச்சிரும். சோ 360 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணின் 25%, 650-இன் 18% விட 19 குறைவு. அந்த எண் என்ன? ஒரு எண்ணின் 25%. அந்த எண் என்னன்னு தெரியாது. சோ ஒரு எண் இருக்கு, அந்த எண்ணின் 25% எழுதியாச்சு. அடுத்து 650-இன் 18%. சோ 650-இன் 18%. இதை விட இந்த எண் வந்து எவ்வளோ அதிகம் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க? 19 குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த எண்ணை விட இந்த எண் எனக்கு 19 குறைவு. அப்ப இது ரெண்டத்தோட வித்தியாசம் எனக்கு என்னது அப்படின்னா 19 குறைவு. கரெக்டா? சோ இதை விட இந்த எண் வந்து எனக்கு 19 குறைவு. அப்ப இந்த எண்ணு தான் வந்து நமக்கு பெரிய வேல்யூ இல்லையா? சோ அப்ப இந்த 0 0 கேன்சல் ஆயிடும். இப்ப இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2, இது என்னது? 1ல 5 13 அப்படின்னு கிடைச்சிடும். இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9. சோ 13 into 9 அப்படின்னு போறப்போ 27 to 117 அப்படின்னு வந்துடும். 117 மைனஸ் இதை நான் வந்து 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1/4, அதாவது x/4 அப்படின்னு வந்துடும். இதனுடைய வித்தியாசம் தான் எனக்கு 19. அப்போ 117 minus 19 equal to x/4 அப்படின்னு வந்துடும். 117 minus 17 100. இங்க 19 அப்படின்னா 98. So 98 into 4 equal to x. 8 4s are என்னது? 32, 3. அப்புறம் 36 plus 3 39. So 392 தான் நம்மளுடைய ஆன்சர். 392 ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாமா? So 45th question எங்க இருக்குன்னு பாருங்க, 392. So option B is the correct answer. அடுத்தது பாருங்க, ஹரியின் வருமானம் மதுவின் வருமானத்தை விட 20% அதிகம். சோ ஹரியின் வருமானம் H அப்படின்னு வச்சுக்கலாம், மதுவின் வருமானம் M அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க இப்போ யாருடைய வருமானம் யாரை விட ஜாஸ்தி? மதுவின் வருமானத்தை விட 20% அதிகம். யாரோடது? ஹரியோடது. சோ அப்போ மதுவோடையது நான் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஹரியோடது எனக்கு மதுவை விட 20% அதிகமா? அப்போ இங்க 120 ரூபாய் இவர் வந்து சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்ப அடுத்து மதுவின் வருமானம் ஹரியின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்? சோ இப்போ எனக்கு ஹரியின் வருமானத்தை தான் அதை பேஸா வச்சு எனக்கு மதுவோட வருமானம் எத்தனை பெர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கீழே எனக்கு ஹரியின் வருமானம் வந்துடும். மேல எனக்கு என்னது? அமௌண்ட் சேஞ்ச், ஹரி மைனஸ் மது இன்ட்டு 100 அப்படின்னு போட்டா வந்துருமா? சோ ஹரி மைனஸ் மது என்னது? எனக்கு 20 டிவைடட் பை ஹரியோட வருமானம் 120 இன்ட்டு 100 அப்படின்னு வந்துடும். சோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்புறம் நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 5 இது 6 அப்படின்னு வந்துருமா? சோ அப்ப இங்க மேல என்ன வந்துடும்? 100/6 அப்படின்னு வரும். So 100/6 1ல 6 ரிமைனிங் 4, 6ல 36 ரிமைனிங் 4ன்னு வரும். So 16 4/6. So இப்போ இதை நான் வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 16 2/3 அப்படின்னு வரும். So 16 2/3 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் B-ல இருக்கு. சோ அடுத்து 47th கொஸ்டின் பாருங்க, 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட முறையே 30% மற்றும் 37% குறைவு. 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட, அப்ப 3ஆம் எண்ணை தான் வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பேஸா சொல்லியிருக்காங்க. அப்ப 3ஆம் எண்ணை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. அப்ப இங்க என்னது? 3ஆம் எண்ணை விட முறையே 30% மற்றும் 37% குறைவு.
அப்ப இங்கே எக்ஸ்ன்னு வச்சா கன்ஃபியூஸ் ஆகும், நான் 100ன்னு வச்சுக்கிறேன். இதுதான் வந்து 3ஆம் எண் 100. அப்போ 3ஆம் எண்ணை விட 30% குறைவு அப்படின்னா இங்க என்ன வந்துடும் 70. அடுத்து 37% குறைவு அப்படின்னா 63 அப்படின்னு வந்துடும். இப்போ எனக்கு இதான் 2ஆம் எண், இதுதான் முதல் எண். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, 2ஆம் எண் முதல் எண்ணை விட எத்தனை சதவீதம் குறைவு. சோ இதான் 2ஆம் எண், இதுதான் முதல் எண். முதல் எண்ணை விட அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கீழே எனக்கு முதல் எண் எழுதணுமா, முதல் எண் 63. சோ முதல் எண் 63 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க எனக்கு 2ஆம் எண் முதல் எண்ணை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எத்தனை சதவீதம் குறைவு, முதல் எண்ணை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னா நமக்கு இங்க என்னது 2ஆம் எண் முதல் எண்ணை விட அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா இங்க எனக்கு 2ஆம் எண் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்போ நமக்கு என்னது, இதுதான் முதல் எண், இதுதான் 2ஆம் எண். அப்பதான் இங்க என்ன வரும், 2ஆம் எண் முதல் எண்ணை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு வரும். சோ அப்ப எனக்கு 2ஆம் எண், அப்போ கீழே நம்ம ஃபர்ஸ்ட் எண் தானே எழுதணும்னு சொன்னோம். ஏன்னா முதல் எண்ணை விட எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல் எண் இங்க 70, மேல வந்து அமௌண்ட் சேஞ்ச் 70 மைனஸ் 63 7 அப்படின்னு வரும். 7/70 into 100. சோ இந்த 0 0 கேன்சல் ஆயிடும், 7 7 கேன்சல் ஆயிடும். சோ 10%. நான் ஏன் இங்க எது முதல் எண் 2ஆம் எண் தெளிவா சொல்றேன் அப்படின்னா, கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு எந்த ரெஃபரன்ஸா சொல்லியிருக்காங்களோ அதுதான் பண்ணும். 3ஆம் எண் 100ன்னு வச்சுட்டோம். இந்த முதல் எண் 2வது எண் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா இங்க கேட்டிருக்கத வச்சு பார்த்தா நமக்கு என்ன வருது, முதல் எண்ணை விட 2ஆம் எண் குறைவுன்னு வருது. அப்போ இதுதான் நம்மளுடைய 2வது எண் அப்படின்றத தெளிவா எழுதணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்தது பாருங்க, 605 இனிப்புகள் உள்ளன. சோ 48வது கொஸ்டின். மொத்த இனிப்புகள் என்னது, மொத்த இனிப்புகள் இல்லைன்னா மொத்த ஸ்வீட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். சோ மொத்த ஸ்வீட்ஸ் எனக்கு 605. அடுத்தது என்ன இருக்கு, அதை சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும். சரி, ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுத்த இனிப்புகளின் எண்ணிக்கையானது மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கையில் 20% ஆகும். சோ மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை, சில்ட்ரன்ஸ் உடைய நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா. மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது, எக்ஸ். ஆனா இங்க இனிப்புகளை எப்படி பிரிச்சு கொடுத்திருக்காங்க, குழந்தைகளின் எண்ணிக்கையில் 20% அப்படின்னு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சோ ஸ்வீட்ஸ் ஒரு சில்ட்ரனுக்கும், அப்போ ஸ்வீட்ஸ் பெர் சில்ட்ரன், ஸ்வீட் ஒரு சில்ட்ரனுக்கும் எவ்வளவு பிரிச்சு கொடுத்திருக்காங்க, எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்களோ அதுல 20% அப்படின்ற மாதிரி பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இங்க என்ன வந்துரும், x/5. சோ ஒரு குழந்தைக்கும் ஸ்வீட் வந்து x/5 அப்படின்னு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்து என்னது, எனில் ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுக்கப்பட்ட இனிப்புகளின் எண்ணிக்கையை காண்க. அப்போ x/5 தான் என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின்ல எனக்கு கேக்குறாங்க. சோ இந்த மொத்த ஸ்வீட்ன்றது எனக்கு என்னது, ஒரு சில்ட்ரன், நம்பர் ஆஃப் சில்ட்ரன். அங்க அதுல ஒரு சில்ட்ரனுக்கும் நம்ம என்ன பண்றோமா, எவ்வளவு பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்றத சேர்த்தா எனக்கு இந்த 605 வந்துருமா. சோ அப்ப x into x/5 equal to 605 அப்படின்னு வந்துரும். சோ அப்ப x ஸ்கொயர் equal to 605 into 5. சோ 605 நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்க, இப்போ 5 டேபிள் எடுத்துக்கிட்டா 1ல 5 மிச்சம் 1 2. சோ 121. திரும்ப இது 11 11 அப்படின்னு வந்துரும். சோ அப்போ இது 5 into 11 into 11, அப்புறம் இங்க ஒரு 5 இருக்கு. சோ இது x ஸ்கொயர். சோ அப்ப x ஓட வேல்யூ எனக்கு என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு வந்துருமா. சோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2 வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா வெளியில ஒரு வேல்யூவா வரும். அப்ப 11 into 5, சோ 55. 55ன்றது எனக்கு என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ். எனக்கு x/5 தான் வேணும். அப்போ 55/5 11. சோ இதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இனிப்புகளின் எண்ணிக்கை. அடுத்த கேள்வி பாருங்க, 395 A, B மற்றும் C ஆகியவர்களிடையே பிரித்து கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு காசு, 395. 3 பேருக்கு நடுவுல பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ 395 ரூபாவை A, B, C 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அடுத்து ஏஐ விட பிக்கு 25% அதிகமாகவும். சோ ஏக்கு வந்து எனக்கு எக்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிக்கு என்னது, எனக்கு 25% அதிகம். அப்போ 100 + 25, அப்போ 125/100 எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்ப இதை 25 வாய்ப்பால் அடிச்சோம் அப்படின்னா என்ன வரும், இங்க 5 இது 4 அப்படின்னு வந்துடும். சோ 5x/4 அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப அடுத்த பார்ட் பாருங்க, சிஐ விட பிக்கு 20% அதிகமாகவும் கிடைக்க வேண்டும் எனில் ஏக்கு கிடைத்த பங்கு என்ன. ஏக்கு கிடைத்த பங்கு என்ன, இதான் கொஸ்டின். சிக்கு எனக்கு என்ன வேணும், பியை விட 20% அதிகம் வேணும். இப்ப பிக்கு நான் 100 கொடுக்குறேன் அப்படின்னா சிக்கு 120 கொடுக்கணும். கரெக்டா.
சோ அப்போ இங்க பிக்கு நான் 5x/4 கொடுத்தா சிக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றதுதான் கேள்வி. ஓகேவா? சிஐ விட பிக்கு 20% அதிகம். இப்போ அப்ப இங்க என்ன வேணும், எனக்கு பிக்கு 100 அப்படின்னா சிக்கு 120 கொடுக்குறேன். அப்போ சிக்கு நான் 5x பிக்கு 5x/4 அப்படின்னு இருந்தா சிக்கு எவ்வளவு கொடுக்கணும், 120/100 இன்ட்டு 5x/4 இன்ட்டு 5x/4. இதை இப்ப 5 வாய்ப்பால் அடிச்சா 20ன்னு வருமா? சோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இதை 4 வாய்ப்பால் அடிச்சா 3 அப்படின்னு வரும். அப்ப இங்க என்ன கிடைச்சிரும், 3x/2. இதுதான் எனக்கு சி உடைய பங்கு. இப்ப ஏபிசி 3ஐயும் சேர்த்தா எனக்கு என்னது 395. சோ ஏ வந்து எக்ஸ், பி வந்து 5x/4, சி வந்து 3x/2. சோ இது 3ஐயும் கூட்டினா எனக்கு 395 ரூபாய் அப்படின்னு வரணும். சோ எல்சிஎம் நான் இங்க எடுக்கிறேன் அப்படின்னா இங்க 4 அப்படின்னு வரணும்னா இங்க என்ன வந்துடும், 4x பிளஸ் 5x, இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 அப்படின்னு வரும். சோ பிளஸ் 6x ஈக்குவல் டு 4 into 395. அப்ப இங்க 6 plus 4 10, 10 plus 5 15x equal to 4 into 395. இப்ப என்ன பண்ணலாம், இத 15 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், இல்ல 5 டேபிள்லயே கேன்சல் பண்ணலாம். சோ 5 டேபிள்ல 3 அப்படின்னு கேன்சல் பண்ணா 7ல 35 மிச்சம் 4, சோ 79 அப்படின்னு வந்துரும். அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. பட் ஆனா இங்க எல்லாமே வந்து நமக்கு ஹோல் நம்பரா தான் இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணிருக்கோமா அப்படின்றத ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கலாமா? சோ கிராஸ் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தப்பு பண்ணிருந்தா எங்க தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, சி கிட்ட தான் தப்பு பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ பிக்கு 100 அப்படின்னா எனக்கு சிக்கு என்னது 120. அதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஐ விட பிக்கு 20% அதிகமாக கிடைக்க வேண்டும். ஓகே, பிக்கு தான் அதிகமா கிடைக்கணும் பாத்தீங்களா? சோ சியை விட பிக்கு அதிகமா வேணும். அப்ப சிக்கு 100ன்னு வந்துரும், பிக்கு 120 அப்படின்னு வரும். சோ இங்க பிக்கு 120 அப்படின்னா சிக்கு 100. அப்போ இங்க சிக்கு என்ன வந்துடும், 100/120 இன்ட்டு 5x/4 அப்படின்னு வரும். சோ இங்கதான் வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஓகே, சோ அப்ப இங்க 4 வாய்ப்பால் அடிச்சோம், இங்க என்ன வரும், 2ல 8 மிச்சம் 2 அப்படின்னா 25 அப்படின்னு வந்துரும். அப்புறமா என்ன பண்ணலாம், இத வந்து 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 5, 2ல 10 மிச்சம் 2னா 4 அப்படின்னு வந்துரும். அப்போ 25x/24 தான் வந்து சி உடைய பங்கு, 25x/24. சோ அப்ப இது எக்ஸ் பிளஸ் 5x/4 பிளஸ் 25x/24. இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா 395. அப்ப இங்க எல்சிஎம் வந்து 24 அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 6. இங்க என்னது மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 24 அப்படின்னே வந்துருமா? சோ 24x பிளஸ் 30x பிளஸ் 25x ஈக்குவல் டு 24 இன்ட்டு 395 அப்படின்னு வந்துரும். சோ அப்ப இது 24 25 அப்படின்னா 49, 49 பிளஸ் 30 அப்படின்னா 59 69 79 x அப்படின்னு கிடைச்சிரும், which is equal to 24 into 395. so இப்போ இது 79 டேபிள்ல ஸ்ட்ரெயிட்டா 395 கேன்சல் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். சோ இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 395 அப்படின்னு வந்துரும். சோ அப்ப இதை கேன்சல் பண்ணா 5 அப்படின்னு வந்துரும். 24 into 5 அப்படின்னா என்ன வரும், 12 into 5 60. அப்ப 24 into 5 நமக்கு என்ன வந்துரும், 120 அப்படின்னு கிடைச்சிருமா? சோ அப்போ ஆப்ஷன்ல 120 இருக்கா பாருங்க, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ அடுத்தது பாருங்க, ஆல்கஹால் 40% உள்ள 5 லிட்டர் கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் இருக்கும்? சோ இன்னைக்கு நம்ம 60 கொஸ்டின் வரைக்கும் பார்க்கலாம். 50ல இருந்து 60வது கொஸ்டின் வரைக்கும் நமக்கு என்னதான் இருக்கு அப்படின்னா மிக்சர் தான் இருக்கு. சரியா, கலவைகள் கணக்கு தான் இருக்கு. சோ கலவைகள் கணக்கு நமக்கு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல, ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நமக்கு பெர்சன்டேஜ் டாபிக்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர்த்து கவர் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்கஹால் 40% உள்ள 5 லிட்டர் கலவையோடு. சோ 5 லிட்டர் கலவை, இதுல ஆல்கஹால் எனக்கு 40% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 40%னா 5 லிட்டர்ல எனக்கு 40% அப்படின்னு வரும். சோ 40% ஆஃப் 5/100 அப்படின்னு போட்டா என்ன வரும், 40% ஆஃப் 5/100 அப்படின்னா இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? சோ இப்போ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2, இதை கேன்சல் பண்ணா 2. அப்ப ஆல்கஹாலுடைய எவ்வளவு லிட்டர் கலவை இருக்கு, ஆல்கஹால் 2 லிட்டர் கலவை இருக்கு. இப்போ கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. சோ 5 லிட்டர் கலவையோட எனக்கு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. சோ சேர்த்தா என்னவாயிடும், புதிய கலவை வந்துடும். அதுல ஆல்கஹால் சதவீதம் எத்தனை? சோ இப்ப இதோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி சேர்த்தா மொத்த லிட்டர் எனக்கு 6 லிட்டர்.
6 லிட்டர்ல எனக்கு ஆல்கஹால் இதே 2 லிட்டர் தான் இருக்க போகுது. அப்ப ஆல்கஹாலோட பெர்சன்டேஜ் வேணும்னா என்னது 2. இது ஆல்கஹாலுடைய அளவு. கீழே வந்து எப்பயுமே நம்ம என்னதான் போடுவோம், பெர்சன்டேஜ் வேணும்னா டோட்டல் தான் போடுவோம். டோட்டல் 6 லிட்டர். பெர்சன்டேஜ்ல வேணும்னா என்ன பண்ணும், இன்ட்டு 100% போடணுமா, அவ்வளவுதான். ஸோ அப்போ 1/3 100/3 அப்படின்னு போட்டா என்ன வரும், 33 1/3%. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதுல என்ன பண்றோன்னு. அடுத்தது பாருங்க, 40 லிட்டர் பால் மற்றும் தண்ணீர் உள்ள கலவையில் 10% நீர் உள்ளது. 40 லிட்டர் மொத்தம் பால் மற்றும் தண்ணீர் கலவை இங்க. ஸோ 51ல என்ன இருக்கு, பால் மற்றும் தண்ணீர் கலவை. ஸோ மில்க் வாட்டரு மொத்த கலவை எவ்வளோ, 40 லிட்டர். ஸோ அந்த 40 லிட்டர்ல எனக்கு எவ்வளவு பெர்சென்ட் நீர் இருக்கு அப்படின்னா 10% நீர் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10% நீர் அப்படின்னா எனக்கு என்னது, 40ல 10%னா 4%. அப்ப தண்ணி வந்து 4 லிட்டர் இருக்கு, பால் வந்து 36 லிட்டர் இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னு பாருங்க, புதிய கலவையில் 20% நீர் இருக்க வேண்டும் எனில் அந்த கலவையில் எவ்வளவு நீர் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ புதிய கலவையில என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த புதிய கலவையில 20% நீர் வேணும். சோ புதிய கலவைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ எனக்கு 20% நீர் வேணும். அப்ப இது 4ல நான் எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்றதுதான் கேள்வி. அப்போ 4 + x டிவைடட் பை, எனக்கு இங்க என்னது 40 கூடும். எவ்வளவு கூடும், இங்க நான் எத்தனை எக்ஸ் ஊத்துறனோ அவ்வளவு கூடும் இல்லையா. சோ அப்ப 4 + x பை 40 + x. ஏன்னா இதான் டோட்டல், இதான் டோட்டலு. மேல இருக்கதா எனக்கு தண்ணியோட அளவு. ஓகேவா. சோ இந்த தண்ணி அளவு பை டோட்டல் இன்ட்டு 100% போட்டா எனக்கு 20% வேணும் அப்படின்றதுதான் வந்து கொஸ்டினே. ஓகேவா, புரியுதா என்ன பண்றோன்னு. சோ அப்போ எனக்கு 4 லிட்டர்ல எக்ஸ்ட்ரா எவ்வளவு தண்ணி ஊத்துனா 20% வரும். சோ பிளஸ் எனக்கு இங்க டோட்டலும் கூடும்ல, அப்ப 4 + x பை 40 + x ஈக்குவல் டு 20/100 அப்படின்றத சால்வ் பண்ணா எனக்கு இன்னும் தண்ணி எவ்வளவு ஊத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். சோ 4 + x பை 40 + x. சோ 4 + x பை 40 + x ஈக்குவல் டு 20/100 அப்படின்னு வரும். சோ 20 வாய்ப்பால் அடிச்சா 1/5 அப்படின்னு வந்துருமா. இப்ப என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. பண்ணா 5 4s are 20 + 5x ஈக்குவல் டு 40 + x அப்படின்னு வரும். சோ இந்த x இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ்ல வரும். சோ 5x - x 4x. இந்த 20 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ்ல வரும். அப்ப 40 - 20 20. அப்ப x ஓட வேல்யூ என்னது, 5 லிட்டர். நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். சோ 5 லிட்டர் சேர்க்கணும். 5 லிட்டர் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாக்கலாமா. சோ ஆப்ஷன் பி ல இருக்கு. அடுத்தது பாருங்க, 5% உப்பு உள்ள 6 லிட்டர் கலவையில் இருந்து. சோ ஃபர்ஸ்ட் 6 லிட்டர் கலவை இருக்கு, அதுல எனக்கு 5% உப்பு சால்ட் இருக்கு. ஓகேவா. அப்ப 5% சால்ட் இருக்கு அப்படின்னா என்னது, எனக்கு 5%, 5/100 இன்ட்டு 6 அப்படின்னு போடணும். அப்ப இங்க என்னது 30/100 அப்படின்னு வரும். சோ இது கேன்சல் ஆயிடும். அப்போ 0.3 லிட்டர் எனக்கு உப்பு இருக்கு. ஓகேவா. மிச்சம் எனக்கு என்ன இருக்கு, தண்ணி வாட்டர் தான் இருக்கு. சோ அப்ப 5% உப்பு உள்ள 6 லிட்டர் கலவையிலிருந்து 1 லிட்டர் தண்ணீர் ஆவியாக்கப்படுகிறது. 1 லிட்டர் தண்ணி ஆவியாயிருச்சு அப்படின்னா என்னது, இப்ப லாஸ்ட் 5 லிட்டர் தான் இருக்கும். மீதி உள்ள கலவையில் எத்தனை சதவீதம் உப்பு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ உப்பு எனக்கு 0.3 லிட்டர் டிவைடட் பை டோட்டல் எனக்கு என்ன இருக்கு, இப்போ 5 லிட்டர் தான் இருக்கு, இன்ட்டு 100 அப்படின்னு போட்டா போதுமா. சோ அப்போ இங்க 0.3 இன்ட்டு 100 அப்படின்னா இங்க ஒரு டிஜிட் தள்ளி ஒரு ஜீரோக்கு வந்துடும், இன்னொரு டிஜிட் தள்ளி வரணும். அப்ப 30/5 which is equal to 6% அப்படின்னு கிடைக்கும். சோ 6% எனக்கு இருக்கும். சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஆல்கஹால் மற்றும் தண்ணீர் கலவையின் 20% கலவையில் 15 லிட்டருடன் 3 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. சோ ஆல்கஹாலும் இருக்கு, தண்ணியும் இருக்கு, வாட்டரும் இருக்கு. ஓகேவா. அதுல ஆல்கஹால் கலவை வந்து 20%. ஓகே. சோ 15 லிட்டர், இந்த கலவை மொத்தம் எனக்கு 15 லிட்டர் இருந்துச்சு. அந்த 15 லிட்டர்ல 20% ஆல்கஹால், 3 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. சோ இப்ப 15ல எனக்கு 20%னா என்ன வரும், 15ல 10%னா 1.5 வரும், 20%னா நமக்கு என்ன வந்துரும், 3ன்னு வந்துருமா. அப்போ இது வந்து எனக்கு 3 லிட்டர். இப்போ இதோட இந்த 15ஓட நான் என்ன பண்றேன், 3 லிட்டர் தண்ணி சேர்க்கிறேன். புதிய கலவையில ஆல்கஹாலோட வலிமை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப என்னது, இங்க 3, புதிய கலவையில மொத்தம் எனக்கு என்னது 18 லிட்டர் இருக்கு. 15 + 3 18 லிட்டர்.
அப்போ 3/18 இன்ட்டு 100. இப்ப இதை 3ஆம் வாய்ப்பால் அடிச்சா 1/6 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். சோ இப்ப இது 6ஆம் வாய்ப்பால் அடிக்கிறப்போ 1ல 6 மிச்சம் 4, 6ல 36 மிச்சம் 4. சோ 16 4/6ன்னு வரும். 4/6 நான் திரும்ப 2ஆம் வாய்ப்பால் அடிச்சா 2/3. சோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஏயின் 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஏயின் 20%, பியின் 30% அப்படின்னு இருந்தது. சோ இது வரைக்கும் தான் நான் கொஸ்டின் ரீட் பண்ணேன். ஏயின் 20%, பியின் 30%, சியின் 1/6 பங்கு எனில் A/B/C என்ன? சியின் 1/6 பங்கு. அப்ப A/B/C என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ அப்ப இந்த 0 கேன்சல் ஆயிடும். 2ஆம் வாய்ப்பால் அடிச்சா 5. அப்ப இது A/5. இங்க என்னது 0 கேன்சல் ஆயிடும். 3B/10 ஈக்குவல் டு C/6. எனக்கு A/B/C தான் வேணுமா? நான் காமனா இது எல்லாத்தையும் K அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப A என்னவாயிடும்? A ஈக்குவல் டு 5K. அப்போ B ஈக்குவல் டு என்ன வந்துரும்? 10/3K. C ஈக்குவல் டு என்னது? 6K. இப்ப A/B/C ரேஷியோ தானே வேணும். அப்போ 5K is to 10/3K is to 6K. ஸோ இதுல K கேன்சல் ஆயிடும். இப்ப எனக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி கீழே ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா எல்லாமே ஒண்ணு போல கொண்டு வரணும். அப்ப இங்க என்னது? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3, இங்கேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3. அப்போ 15:10:18 அப்படின்னு வந்துடும். ஸோ இது 3 ஒட்டுக்கா எந்த வாய்ப்பாலையும் கேன்சல் ஆகாது. ஸோ 15:10:18 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 15:10:18. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஒரு எண்ணின் 13/12 25% என்பது 520 எனில் அந்த எண்ணின் 60% எவ்வளவு? ஒரு எண் இருக்கு, அந்த எண்ணின் 13/12 இன்னுனா ஆஃப், திரும்ப இன்னு 25%, 25/100 80 அப்படின்னா ஈக்குவல் டு 520 எனில் அந்த எண்ணின் 60% எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அதுல 60% என்ன அப்படின்றதான் பார்க்கணும். இப்ப இதை 25ஆம் வாய்ப்பால் அடிச்சா 1/4ன்னு வந்துருமா? அதுக்கப்புறம் 13ஆம் வாய்ப்பால இங்க அடிச்சோம்னா என்ன வரும்? 13 × 4 அப்படின்னு போறப்போ நமக்கு 52ன்னு வந்துருமா? அப்போ 40 அப்படின்னு வரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 12 × 4 48. ஸோ 48 × 40 இதை அப்படியே வச்சுக்கலாம். இதுல 60% தான் வேணும். அப்ப 60/100 × 48 × 40 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ 48 4 × 6 24 அப்படின்னு வரும். ஸோ 48 × 24 என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 48 × 24 போட்டீங்கன்னா 1152 அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு தேர்வில் தேர்வு எழுதியவர்கள் 65% பேர் தேர்ச்சி அடைந்தனர். சோ தேர்வு எழுதினவங்கள 65% பாஸ் ஆயிட்டாங்க. தோல்வி அடைந்தவர்கள் எண்ணிக்கை 420. சோ 65% பாஸ்னா அப்ப எவ்வளவு ஃபெயில் ஆயிருப்பாங்க? 100 - 65 35%. சோ 35% ஃபெயில் ஆயிருக்காங்க. அந்த 35% ஃபெயில் ஆனவங்களோட எண்ணிக்கை தான் 420. எனில் தேர்வு எழுதியவர்களின் மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் எத்தனை? 100% பேரு. அப்போ இந்த 100% என்ன? பாக்ஸ் மெத்தட் பாத்துருக்கோமா? சோ பாக்ஸ் மெத்தட்ல போட்டுடலாம். சோ இதை என்ன பண்ணலாம்? 5ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னா இது 7, இது 20 அப்படின்னு வரும். திரும்ப இதை 7ஆம் வாய்ப்பால்ல இதையும் அடிச்சோம்னா 60ன்னு வரும். அப்புறம் இதை டயக்னலா நம்ம என்னதான் பண்ண முடியும்? மல்டிப்ளை தான் பண்ண முடியும். சோ 60 × 20 அப்படின்னா 1200 அப்படின்னு கிடைச்சிடும். கிளியரா? சோ அடுத்த கேள்வி பாருங்க, ராம் தன்னுடைய வருவாய் 720 65% செலவு செய்தான். 65 செலவு செஞ்சாரு அப்படின்னா 35 என்ன பண்ணிட்டாரு? சேர்த்து வச்சிருக்காரு. சோ சேமிச்சதுதான் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ 35% எவ்வளவுன்னு தெரியணும். வருவாய் 720 அப்படின்னா 100% தான் 720. சோ 35% எவ்வளோ அப்படின்னு தெரியணும். சோ இப்ப இது 5ஆம் வாய்ப்பால் அடிச்சா இது 7, இது 20. சோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். இதை 2ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னா 36. சோ 36 × 7 அப்படின்னு போடணும். 42 4 21 4 252. சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 58வது கேள்வி பாருங்க, மாணவர்கள் எண்ணிக்கை மற்றும் மாணவிகளின் எண்ணிக்கை விகிதம் 3:2. சோ மாணவர்கள்னா பாய்ஸ். சோ பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ 3:2. அதில் 20% மாணவர்கள் மற்றும் 30% மாணவிகள் உதவித்தொகை பெறுபவர்கள். சோ 20% பாய்ஸும் 30% கேர்ள்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. ஏனில் உதவித்தொகை பெறாதவர்களின் விகிதம் கேக்குறாங்க. சோ 58வது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்னது? பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ. சோ மாணவர்கள் மாணவிகள். சோ 3:2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ இதுல ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க பெர்சன்டேஜ் என்னது?
20 30. ஸோ இது வந்து 20%, இது வந்து 30%. அப்போ ஸ்காலர்ஷிப் வாங்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 20% வாங்குறாங்கன்னா 80% வாங்கல, இதுல 30% வாங்குறாங்கன்னா 70% வாங்கல. இதுதான் ஸ்காலர்ஷிப் வாங்காதவங்க. ஸோ எனக்கு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் 3x, டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 2x. எனக்கு இந்த 3xல 80% வாங்கல இல்லையா? ஸோ அப்போ 80% ஆஃப் 3x பிளஸ் இந்த 2xல 70% வாங்கல, அப்போ 70% ஆஃப் 2x அப்படின்னு போட்டு எனக்கு இங்க கீழே என்ன போடணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போடணுமா? 3x பிளஸ் 2x 5x அப்படின்னு போடணும். அப்போ இது என்னது? ஸ்காலர்ஷிப் வாங்காதவர்கள் கீழே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்காலர்ஷிப் வாங்காதவங்களுடைய பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ எனில் உதவித்தொகை பெறாதவர்களின் சதவிகிதம் என்ன அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்க என்ன வரும் நமக்குன்னு பாருங்க. 80 அப்படின்னா இது 0 0 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ 8 3s are 24x by 10 பிளஸ் இங்க 0 0 கேன்சல் 14x by 10 divided by 5x into 100 அப்படின்னு இருக்கும். ஸோ 24 plus 14 38. ஸோ 38x divided by இங்க 10 10 அது கீழே வந்துருச்சு அப்படின்னா 10 into 5x. ஸோ இந்த xx கேன்சல் ஆயிடும் 100. ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆயிடும். 5 டேபிள்ல இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? 76% எனக்கு என்ன பண்ணல அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வாங்கல. ஸோ 76 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க 59. ஒரு குடும்பத்தில் அரிசி, மீன் மற்றும் எண்ணெய் செலவுகள் 12:17:3. 12:17:3. இது வந்து அரிசி, இது வந்து மீன், இது வந்து எண்ணெய். ஓகேவா? சோ இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த பொருட்களின் விலைகள் முறையே 20, 30, 50% அதிகரித்தது. சோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20, 30, 50% எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா விலைகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இது வந்து செலவுகள், எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ, செலவுகள் கொடுத்திருக்காங்க. இது வந்து இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விலை வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏனெனில் அந்த குடும்பத்தின் இந்த பொருட்களுக்கான மொத்த செலவு எவ்வளவு அதிகரிக்கும். சோ இவ்வளவு செலவு இருந்த ரேஷியோ எனக்கு இன்னும் எவ்வளவு அதிகரிச்சிருக்கும் அப்படின்றதுதான் வந்து நமக்கு கேள்வி. அப்ப இது என்னது? 12x இருந்தது, எனக்கு 20% அதிகரிச்சிருக்குன்னா 120/100. அதுக்கப்புறம் 30% அதிகரிச்சிருக்குன்னா 17x இன்ட்டு 130/100. அடுத்து என்னது? 3x இருந்தது 50% அதிகரிச்சிருக்கு. சோ 150/100 அப்படின்னு போட்டுக்கலாமா? சோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல். இப்போ இதை வந்து நான் ரெண்டாம் வேப்பால் அடிக்கிறேன் அப்படின்னா இது 6 5 12 இன்ட்டு 6 என்னது? 72/5. இங்க எக்ஸ் பிளஸ் இங்க என்னது? 17 இன்ட்டு 13 அப்படின்னு போட்டுக்கலாமா? ஏன்னா எதுவுமே நமக்கு கேன்சல் ஆகாது. சோ 17னா 17 இன்ட்டு 10 170, 17 இன்ட்டு 3 அப்படின்னு போடுறப்போ நமக்கு என்ன வந்துரும்? 51 இல்லையா? அப்போ 121/10 பிளஸ் இங்க என்னது? 45x/10. எல்லாத்துலயுமே எக்ஸ் இருக்கு. சோ அப்போ இங்க நான் இந்த 2 அப்படியே வச்சுக்கிறேன். இங்க 2 அப்படின்னா 72 இன்ட்டு 2 நமக்கு 144 வந்துடும். ஸோ 144x பிளஸ் 221x பிளஸ் 45x டிவைடட் பை 10 அப்படின்னு வரும். ஸோ இது மூணையும் ஆட் பண்ணா என்ன வருதுன்னு சொல்லுங்க? 144, 221, 45. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 410 அப்படின்னு வரும். ஸோ 410x/10 அப்படின்னு போட்டா இந்த 0 0 கேன்சல் ஆயிடும். 41x. ஓகேவா? சோ இது வந்து 41x. இது எப்போ? எனக்கு செலவு அதிகரிச்சதுக்கு அப்புறமா. இங்க எனக்கு மொத்த செலவு எவ்வளவு இருக்கும்னு பாருங்க. 12, 17 பிளஸ் 3 அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன வரும்? 12x பிளஸ் 17x பிளஸ் 3x அப்படின்னு போட்டீங்கன்னா இது 20, இது வந்து 12, ஒரு 32x. இது வந்து எனக்கு என்னது? ஸ்டார்டிங்ல இருந்தது. ஓகேவா? இப்போ எனக்கு 41x மாறி இருக்கு. எனக்கு இப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்னு கேக்குறாங்க. அப்போ மேல டிஃபரன்ஸ் போடணும் இல்லையா? 41x மைனஸ் 32x. கீழே எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு போடணும். அப்போ டிவைடட் பை 32x. இதான ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ டிவைடட் பை 32x இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? 9x/32x இன்ட்டு 100. ஸோ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணா ஆன்சர் வந்து கண்டிப்பா பாயிண்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் நமக்கு எல்லாமே வந்து 1/8 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 50 16 அப்படின்னு வருமா? திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 25 8 அப்படின்னு வந்துடும்.
25 × 9 அப்படின்னா 25 × 8னா 200. அப்ப இது 225/8 அப்படின்னு வரும். சோ அப்புறம் இங்க என்னது 8 3s 2 8s are 16. 2 8s are 16. அப்ப இது 6. அப்புறமா நமக்கு என்ன வந்துரும் 63 வர்றதுக்கு நமக்கு என்ன வரும் 63 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா இல்ல 8 8s are 64. அப்போ 28 1/8%. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 50th கொஸ்டின் பாருங்க 50 கிராம் தங்கம் மற்றும் வெள்ளி கலவையில் தங்கத்தின் எடை 80%. இந்த கலவையில் தங்கத்தின் எடை 95% இருக்க வேண்டும் எனில் எவ்வளவு தங்கம் சேர்க்கப்பட வேண்டும். சோ இதை என்ன பண்ண போறீங்க நீங்க இன்னைக்கு ஹோம்ஒர்க்கா எடுத்து சால்வ் பண்ண போறீங்க. நம்ம மிக்சர் கணக்கு போட்டோம்ல 50வது கொஸ்டின்ல இருந்து. சோ அதை ஹோம்ஒர்க்கா எடுங்க. இதுதான் ஆப்ஷன். சோ ஆப்ஷனையும் பாத்துக்கோங்க. இப்போ கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் நேரம் காமிக்கிறேன். நீங்க வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு கொஸ்டின் எழுதிட்டு எனக்கு கரெக்டான ஆன்சரை நீங்க ஹோம்ஒர்க்ல ட்ரை பண்ணுங்க. வரல அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் இந்த கொஸ்டினையும் சேர்த்து கவர் பண்ணிடுறேன். சோ நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.